வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை மேற்கு சட்டசபை தொகுதியில் புதிதாக அமையவுள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்திற்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் பூமி பூஜை நடந்துச்சு. நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிகிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிகிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிகிட்டு போய் நாளைக்கு ப்ரொபகண்டா பண்ண சொல்லுங்கள். கூட்டம் கூடத்தான் செய்யும், எல்லோரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர்னா கூட்டம் கூடும். நடிகருக்கு அது இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க. இவருக்குன்னா கூடுதலாக ரசிகர் இருக்கலாம். இதை நேற்று கூட அவர் சூசமாக சொல்லிட்டார் மலேசியாவில், நான் சினிமாவில் தொடரணுமா தொடர வேண்டாமா அப்படின்னு அவரே கேட்குறாரு. மக்கள் எல்லாம் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறோமே, அவங்க ரசிகர்லாம் சொல்கிறாங்க. மக்கள் கூட இல்லை, ரசிகர் தான். சரி பார்ப்போம். ஏன் முழுமையாக நான் சொல்லிட்டா அது விட தெரிஞ்சிடும். எப்போவுமே சஸ்பென்ஸ் வைக்கணும். என்னென்னா அப்படிதான் சஸ்பென்ஸ் வைக்கணும்னு தான் சொல்கிறார். அப்போ அவருக்கே தெரியுது. இது சும்மா எல்லாமே நல்லா தாங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் 2 படத்தை பாருங்கள், என்ன விளம்பரம் என்ன மாதிரி இருந்துச்சு. மக்கள் என்ன நினச்சாங்க? எல்லாரும் எம்ஜிஆராக மாற முடியாது. வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கலாம். எம்ஜிஆராக எல்லாரும் ஆகணும்னா ஒன்றும் நடக்காது. சும்மா பார்க்குறது கூட்டம் கூடும் எல்லா இடத்துக்கும். இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம். வர்றது வராது அவங்க விருப்பம். அதுக்கு நான் போகலை. விஜயை பற்றி ராஜு சாடினார் அப்படின்னு நீங்கள் பிரேக் நியூஸ் போடுவீங்க. அதுக்காக நான் சொல்லலை. பொதுவாக எங்கள் கட்சியை பற்றி யாரும் நாங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அது முட்டாள்தனத்துலேயும் முட்டாள்தனம். எங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறது, நாங்கள் களத்தில் இல்லைன்னு. எங்கள் எடப்பாடியார் நேற்றைய கூட்டத்தை பாருங்கள். அவருக்கு என்னங்க முகக்கவர்ச்சி, என்னங்க அடுக்குமொழியில் பேசுகிறாரு. எங்கள் பொதுச்செயலர் என்ன அடுக்குமொழி? நாட்டு நடப்ப சொல்கிறாரு. அந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்கிறார். அதை கேட்குறாங்க மக்கள். எல்லாம் பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க. அது மாதிரி இவங்க நடத்துகிற கூட்டங்களில் வருதா? எங்கள் கட்சி களத்தில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன தைரியம் வந்திருக்கு ஒருத்தனுக்குன்னா? தவறு. நாவை அடக்கி பேசணும். பார்த்துங்க, இந்த எங்களை பற்றி மோசமாக பேசுகிறவனுக்கு சொல்கிறேன், அவன் எவனாக இருந்தாலும் சரி. ஏண்டா அப்படி இருந்தால் நான் கேட்குறேன், இவ்வளோ பேர் பணம் கட்ட வருவாங்களா? திருவிழா மாதிரி கூட்டம், தலைமை கழகத்தில் திருவிழா கூட்டம். சில பேர் கடையை விரித்து கடை வியாபாரம் ஆகாமல் உட்காந்துருக்காங்க. அது மாதிரி வியாபாரம் ஆகாமல் போயிடாம. கொடைக்கானல் மலையில் வசிக்கும் மாணவ மாணவிகள் தற்காப்பு கலைகள் மற்றும் சிலம்பாட்டத்தில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். அரையாண்டு விடுமுறையையொட்டி இம்மாணவ மாணவிகள் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான பூம்பாறையில் ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சிலம்பக்கலை பயிற்சி பள்ளியில் சிலம்பம் பயிற்சியில் ஆர்வமாக ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றுவது, சுருள் வீச்சு, வாழ்வீச்சு, அடிவரிசை, மான்கொம்பு போன்ற சிலம்பம் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருவது கிராம மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சிலம்பாட்ட மூலம் மாணவ மாணவிகளுக்கு ஒழுக்கம், உடல் ஆரோக்கியம், பாரம்பரிய கலைகளை கற்க வாய்ப்பு கிடைப்பதாக பெற்றோர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் எடப்பள்ளி சித்தகிரி தர்மசேஷத்ராவில் மகளிருக்கான புற்றுநோய் மருத்துவ பரிசோதனைக்கான நவீன நடமாடும் வாகன பிரிவு தொடக்க விழா நடைபெற்றது.
மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனமான கோல் இந்தியா லிமிடெட் நிறுவனம் சார்பில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. திட்டத்தை பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் முன்னிலையில் மத்திய இணையமைச்சர் முருகன் தொடங்கி வைத்தார். விழாவில் தர்மசேஸ்திரா தலைவர் மாதா சக்தி மயி, கோல் இந்தியா லிட் இயக்குநர் ராஜேஷ் சந்தர், தொழிலதிபர் போகராஜ், குன்னூர் முன்னாள் எம்எல்ஏ சாந்திராமு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அமைச்சர் முருகன், நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் மேம்பாட்டிற்கும் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து முக்கியத்துவம் அளித்து வருகிறார். தமிழகத்தின் மீது பிரதமருக்கு அலாதியான அக்கறை உள்ளது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் மகளிர் மத்தியில் புற்றுநோய் குறித்த அச்சமும் விழிப்புணர்வும் குறைவாக உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியினர் மற்றும் ஏழை எளிய மகளிருக்கு ஆரம்ப நிலையிலேயே நோயை கண்டறியும் வகையில் இந்த நடமாடும் மருத்துவ பரிசோதனை வாகனம் பயன்படும் என தெரிவித்தார். அப்துல் கலாமின் கனவான வளர்ச்சியடைந்த பாரதம் 2047ஆம் ஆண்டில் உலக வல்லரசாக இந்தியாவை உருவாக்கும் பயணம் தொடர்கிறது என்றும் அமைச்சர் முருகன் கூறினார். கேன்சர் என்பது மக்கள் மத்தியில் அதிகமாக ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அல்லது அதிகமாக அவர்களிடத்தில் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. இதை கல்வி கண்டுபிடிச்சோம்னா அவர்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் மூலியமாக அவர்களுக்கு கொடுக்கின்ற சிகிச்சைகள் மூலியமாக உடனடியாக குணப்படுத்த முடியும். ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தும் பொழுது அந்த திட்டத்தின் மூலம் மக்கள் பயனடைவது தான் நம்முடைய அரசாங்கத்துடைய பிரதமர் நம்பிக்கையோடு அனைவருடைய வளர்ச்சிக்காக இந்த நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கையாக. அதனால தான் நாம் வளர்ச்சி அடைந்த பாரதம் தான். அப்துல் கலாம் ஐயா சொன்னது வளர்ச்சி நாடாக அதை நோக்கி நாம் பிரயாணம் எடுத்துக்கிறோம். அப்போ அனைவருக்கும் நல்ல கல்வி, அனைவருக்கும் நல்ல உடை, அனைவருக்கும் நல்ல வீடு, அனைவருக்கும் நல்ல சுகாதாரமான குடிநீர், இதையெல்லாம் கவனமாக நம்முடைய பிரதமர் அவர்கள் செய்ததுனால அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், நாம் அனைவரும் இணைந்து 2047 இந்த நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு, அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற நாடாக அதற்காக நாம் அனைவரும் இணைந்து இந்த நேரத்தில் சபதமேற்று வேலை செய்து அனைவருக்கும் நோய்நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்காக நம்முடைய பிரதமர் ஒவ்வொருவருக்கும் கூட 5 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள இன்சூரன்ஸ் அட்டை கொடுத்திருக்கிறார்.